மீனாட்சி, உனக்கு அந்த கைராசி கடை வேணும்னா தாராளமா எடுத்துக்க. எனக்கு அது வேணாம். இந்த குடும்பம் ஒண்ணு சேர்ந்தா அது போதும் எனக்கு. அதையேதான் நானும் சொல்றேன். இனிமே இந்த வீடு என் பேர்ல இருக்க வேண்டாம், பழையபடி கைராசி வீடாவே இருக்கட்டும். மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க. இது தவிர எனக்கு வேற எதுவும் கேட்க தெரியல. தயவு செஞ்சு நீங்க எங்கேயும் போக வேண்டாம்க்கா, ப்ளீஸ். இங்கே நீங்க இருங்க. அக்கா, நீங்க மன்னிச்சிட்டேன்னு சொல்ற ஒரு வார்த்தையில தான் இந்த கைராசிங்கிற கோயில்ல எங்களால வாழ முடியும்க்கா. இப்படி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியா போயிடுமா? அப்ப செத்து போச்சே அந்த பொண்ணு, அவ இறந்து போனதுக்கு யார் காரணம்? அதுக்கு நீ தாண்டி காரணம். முதல்ல ஒன்னதான் கொல்லணும். என்னடி பாக்குற? நான் இந்த வீட்டை விட்டு ஓடி போய் சாமியாரா இருப்பேன்னு நினைச்சியா? உண்மையிலேயே ஓடி போய் உன்னையும் உன் அப்பனையும் போட்டு தலை தாண்டி பிளான் பண்ண. நடுவுல எங்க அண்ணனை பார்த்துட்டேன். அவர் எடுத்து சொன்னதுனால நான் அமைதியா இருந்துட்டேன். இது ஏன் புள்ளடி? இவன் இந்த வீட்டு வாரிசு. இத்தனை நாளா இந்த புள்ளைய இந்த குடும்பத்துல அண்ட விடல இல்ல. இனிமே இவன் இங்கதான் இருப்பான். இவன் இந்த குடும்பத்துல தாண்டி வளர போறான். டேய் கார்த்தி, இங்க வா. கனகா கிட்ட வாமா. ஏய் தம்பி, இவன் தாண்டா உன் அண்ணன் கார்த்தி, இவன் உன் தங்கச்சி கனகா. இதுதான்டா உன் குடும்பம். என்னடி முறைக்கிற? ஏன் பல்ல பேத்துருவேன். இப்பயாவது திருந்து. இப்ப கூட நீ திருந்தலைன்னு வச்சுக்க, இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும். வீட்டை விட்டு மட்டும் இல்ல, உலகத்தை விட்டே போயிடு. அதை பத்தி இங்க யாரும் கவலைப்பட போறது இல்ல. நான் வேணா இங்க இல்லாம இருக்கலாம், ஆனா இங்க நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும். அந்த பொண்ணு நடாசாவை தூண்டி விட்டு சாகடிச்சிட்டியடி. நீ ஒரு பக்கம், இவங்க ஒரு பக்கம். அவங்களாவது ஒரு கட்டத்துல செஞ்ச தவற நினைச்சு திருந்திட்டாங்க. ஆனா நீ இன்னமும் குத்துக்கள் மாதிரி நிக்கிறியடி. ராட்சசி, ராட்சசி. இந்த குடும்பத்தை மொத்தமா கெடுத்துட்டியடி. எல்லாரும் ஒவ்வொரு கட்டத்துல திருந்தினாங்க, ஆனா நீ இப்ப வரைக்கும் குத்துக்கள் மாட்ட நிக்கிற பாரு. இதுக்கப்புறமும் நீ இப்படி இருந்த ஓடி வழியா. நான் இப்ப சூடு சொர்ண இருக்க மனசா திரும்பி வந்திருக்கேன். இனி நான் எதுக்கு யாருக்கு பயப்பட மாட்டேன். வாடா. அண்ணே, அண்ணா, இந்த குழந்தைய உங்க குழந்தைய நினைச்சு நீங்க வளர்த்துக்கோங்க. இவளையும் அப்பனையும் நான் வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போயிடுறேன். அப்பத்தானே நாம நிம்மதியா இருக்க முடியும். ஏண்டி, இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குல்ல, உன் அப்ப வந்து எட்டி பார்த்தானா? பயம், அவ்வளவு பயம். இப்ப செத்து போனால நடாசா, அந்த பிரச்சனையில நாம மாட்டிப்போங்கிற பயம். சும்மா சும்மா வெளியே தாண்டி கத்தி சீனை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்பன் ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னு வையி, ஒன்னைய கூட கொல்ல தயங்க மாட்டான் நீங்க ஒப்பன். அவனை நம்பி நீ வாழ்றதுக்கு செத்து போயிடலாம். நீ நாங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரே குடும்பமா இருக்கோம். நீயும் எங்க கூட சேர்ந்து வாழ்றதுன்னா சந்தோஷமா இருக்கலாம். இதுல ஏதாவது பிரச்சனை பண்ணலான்னு நினைச்ச இப்பவே வெளியே போயிடு. உனக்கு இந்த வீட்டை எல்லா சுதந்திரமும் இருந்துச்சு, ஆனா அதை நீ மோசமா பயன்படுத்திக்கிட்ட. ஆனா இனி அதுக்கு அனுமதி கிடையாது. இப்ப ஒரு மன்னிப்பு கேளு, எல்லாரும் சேர்ந்து உன்னை மன்னிப்பாங்க.
குடும்பமே இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்திருக்கு. அந்த சந்தோஷத்துல சொல்றேன், உனக்கு அந்த கைராசி கடை வேணும்னா தாராளமா எடுத்துக்க. எனக்கு அது வேணாம். இந்த குடும்பம் ஒண்ணு சேர்ந்தா அது போதும் எனக்கு. அதையே தான் நானும் சொல்றேன். இனிமே இந்த வீடு என் பேர்ல இருக்க வேண்டாம், பழையபடி கைராசி வீடாவே இருக்கட்டும். என் வீட்டுல இருக்கீங்கிற உணர்வு உங்க யாருக்கும் இருக்க வேண்டாம். இந்த வீடு எந்த இல்ல, நம்மளோட வீடு, நம்ம வீடு. இந்த வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். ஏதோ என் மேல இருக்கிற பரிதாபத்துல அக்காவும் மாமாவும் இந்த வீட்டை என் பேருக்கு எழுதி கொடுத்தாங்க. ஆனா நான் இப்ப சொல்றேன், இனிமே இந்த வீடு எல்லாருக்கும் சொந்தமானது. பழையபடி இது கைராசி வீடு. எங்களுக்கு யார் மனசையும் கஷ்டப்படுத்தி சொத்து வாங்கணுங்கிற எண்ணமே கிடையாது. எங்க சொல்லுங்க. ஆமாம்மா, ஆரம்பத்தில் எல்லாரும் சொத்து வேணும்னு ஆசைப்பட்டோம், கேட்டோம். எல்லாத்தையும் பிரித்து கொடுத்து எழுதியும் கொடுத்துட்டீங்க. வேண்டாம்மா, எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தி தான் நாங்கள் இதை வாங்கியிருக்கோன்னா நாங்கள் இது இப்போயே திருப்பி எழுதி கொடுத்துட்றோம்மா. எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருப்போம். அண்ணே, எனக்கு எதுவும் வேணாம், எந்த சொத்தும் வேண்டாம் அண்ணே. இந்த குடும்பம் பழைய மாதிரி இருந்தாலே போதும். நிறைய கஷ்டப்பட்டு அனுபவிச்சாச்சு, எல்லாமே போதும்ண்ணே. சொத்து வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். நீங்களாம் சொத்து வேண்டாம் திருப்பி கொடுத்துடலான்னு பேசிட்டு இருக்கீங்க. அதனால பழைய சந்தோஷம் வந்துடும் நினைக்கிறீங்களா? இத பாருங்க, எல்லாரும் ஒத்துமையா இருந்து நிர்வாகம் பண்ணுங்க. அவங்கவுங்க வேலையை பார்த்தாலே சந்தோஷம். திருப்பி கொடுத்தலாம் யாரையும் சந்தோஷப்படுத்த முடியாது. அதுக்கான காலம்லாம் கடந்து போச்சு. ஏன்னா நம்ம 20 வயசுல இருக்கிறது வேற, 30ல இருக்கிறது வேற, 40ல இருக்கிறது வேற. நம்ம கடந்து வந்த காலத்தை நினைச்சு பார்க்கலாமே தவிர திரும்ப அந்த காலத்துக்கு போக முடியாது. நம்ம இருக்கிற காலத்துல சந்தோஷமா வாழ கத்துக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் அவங்க அவங்களுக்கு உண்டான சொத்தை பிரிச்சு வச்சுக்கிட்டு ஆனா ஒரே வீட்டுல வாழணும். இதுதான் முக்கியம். அதான் நல்ல முடிவு. ஆனா இந்த முடிவை நீங்க எடுக்க யாரோ ஒரு பொண்ணு சாக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. சரி, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. இனிமே இன்னைக்கு இருக்கிற மாதிரி எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும். அதான் என்னோட ஆசை. மீனாட்சி, அண்ணே, என்ன ஒத்துமே பேசாம இருக்கீங்க? என்ன பேச சொல்றீங்க? ஏதோ ஒரு உயிர் கைராசி வீட்டை விட்டு போகுது. எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம் தெரியுமா? என்னால வேடிக்கை பார்த்துட்டு தானே நிக்க முடிஞ்சது. சொல்லுங்க. சந்தோஷங்க. நான் நினைச்ச மாதிரி எல்லாரும் ஒண்ணு செஞ்சிட்டீங்க. ஆனா போன உயிருக்கு யாருங்க பொறுப்பெடுத்துக்க முடியும்?
ஆனா என்னன்னா, இனிமே நீங்க சந்தோஷமா தான் இருப்பீங்க. உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே வராது. ஆனா இத்தனை நாள் என் மனசுல ஓடின விஷயங்கள், உள்ள உறுத்தின உணர்வுகள், இதெல்லாம் நான் என் புருஷன் கிட்ட கூட முழுசா சொன்னதில்லை. ஆனா ரொம்ப மூச்சு முட்டுது இப்ப எனக்கு. முடியல. எனக்கு எங்கேயாவது போய் அமைதியா இருக்கிற காலத்தை ஓட்டினா போதும்னு தோணுது. அதுக்கு என் புருஷன் எந்த தடையும் சொல்ல மாட்டாருன்னு நான் நம்புறேன். அண்ணி, என்ன நீ எல்லாரும் சேர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க? எல்லாரும் சேர்ந்துட்டோன்னு நீங்க ஒரு நாள்ல முடிவெடுக்கிறீங்க. ஆனா 3 வருஷமா போட்டு செதறடிச்சு எல்லா பிரச்சனையும் பண்ணி இப்ப ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க. இப்ப கூட என்னங்க, உங்களோட இயலாமை சூழ்நிலை இததானே நீங்க மனசுல வச்சு பேசிட்டு இருக்கீங்க. தப்பா எடுத்துக்காதீங்க தம்பி. கடை நிர்வாகத்துல பிரச்சனைன்னு வந்தா உங்க அண்ணன் கிட்ட வந்து சொல்றீங்க. சரவணன் தம்பிக்கு அவரோட தனிப்பட்ட பிரச்சனையை சமாளிக்க முடியாம மனசு மாறி இருக்காரு. நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரி சூழ்நிலைகளுக்காக மட்டும் நம்மள மாத்திக்க கூடாது தம்பி. எதுவா இருந்தாலும் நாமளா இயல்பா இருக்கணும். அண்ணி நாங்க சத்தியமா சொல்றோம், நாங்க இப்ப இயல்பா தானே அண்ணி இருக்கோம். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஆனா ஆனா எங்களை விட்டுடுங்க, நாங்க போறோம். என்ன மீனாட்சி? அண்ணி, என்ன நீ இது? அண்ணி உங்க மனசுல உட்கார மாதிரி இந்த வீட்ல இனிமே எதுவும் நடக்காது அண்ணி. ஆமா அண்ணி, தயவு செஞ்சு எங்கேயும் போகாதீங்க. அக்கா, இனி நீங்க எங்கேயும் போக கூடாதுக்கா. நீங்க எல்லாரும் சொல்லிட்டீங்க, அது மட்டும் போதுமா? என்ன மன்னிச்சிடுங்கக்கா, மன்னிச்சிடுங்க. இது தவிர எனக்கு வேற எதுவும் கேட்க தெரியல. தயவு செஞ்சு நீங்க எங்கேயும் போக வேண்டாம்க்கா, ப்ளீஸ். இங்கே நீங்க இருங்க, எங்களுக்காக உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். சத்தியமா சொல்றேன், உங்க எல்லாருக்கும் சத்தியமா சொல்றேன், என்னால இனிமே எந்த பிரச்சனையும் வராது வராது. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். இப்ப வைஜெயந்தியே சொல்லிட்டா. நிச்சயமா இந்த குடும்பம் இனிமே பிரியாது. இனிமே எந்த பிரச்சனையும் உங்களுக்குள்ள வராது. நம்பிக்கை இருக்கு. ஆனா எங்களை விட்டுருங்க, நாங்க கிளம்புறோம். அண்ணா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? பண்ண மாட்டோம்.
எல்லாருமே ஒத்துமையா இருக்கும்போது நம்ம வீட்டு ஜன்னல் வழியா சந்தோஷ காத்து வருமே, அது ஒரு தனி சுகம். அந்த சுகம் எல்லாம் நமக்கு கிடைக்காது இல்ல மீனாட்சி? இது வரைக்கும் நீங்க 2 பேரும் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கீங்க. இனிமே இந்த குடும்பத்தை நீங்க 2 பேரும் தான்ப்பா பார்க்கணும். அம்மா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இந்த குடும்பம் ஒன்னா சேர்ந்துருச்சும்மா. இனிமே அவங்க பிரிய மாட்டாங்க. இனிமே இந்த கைராசி குடும்பம் நீங்க நினைச்ச மாதிரி என்னைக்கும் உடைஞ்சு போகாதம்மா. என்னன்னைக்கும் சந்தோஷமா இருக்கும். அம்மா, இனிமே நான் என்னம்மா பண்ணணும் சொல்லுங்கம்மா. அம்மா, அங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்கம்மா. ஆனா ஆனா எனக்கு என்னமோ தனியா இருக்கிற மாதிரி இருக்கும்மா. சொல்லுங்கம்மா, சொல். நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அம்மா. எப்பவும் இந்த வீட்லயே இருக்கணும். மீனாட்சி, மீனாட்சி, என்னம்மா என்னம்மா? மீனாட்சி, தாமரை
பெரியப்பா. என்னடா எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீயே சாப்பிட்டல? சாப்பிட்டேன் பெரியப்பா. அண்ணே, எவ்வளவு நாளா அண்ணே இப்படியே உட்காந்துட்டு இருப்பீங்க? அண்ணி போனதுலேருந்து அவங்க போட்டோவே பார்த்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு மாறுதலுக்கு கடைக்கு வாங்கண்ணே. நீங்க வந்து கம்பீரமா கடையில உட்காந்தா போதும்ண்ணே. மற்ற வேலைங்களெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோண்ணே. நீங்க வாங்கண்ணே. ஆமா மாமா, கடைக்கு நீங்க போயிட்டு வாங்க. இன்னும் எவ்வளவு நடந்து இப்படி உட்காந்துக்கிட்டே இருப்பீங்க? இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா மனசு சங்கடமா இருக்கும். கடைக்கு போயிட்டு வாங்க மாமா. பெரியப்பா, நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? எங்க கூட ஜாலியா பேசுவீங்கல்ல, கதையெல்லாம் சொல்லுவீங்கல்ல. வாங்க பெரியப்பா, விளையாடலாம். எல்லாரும் நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும். அவங்க வியாபாரத்தை சிறப்பா நடத்தணும். சண்முகம், எல்லாரும் நீங்க ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம நடந்துக்கணும். பழையபடி நம்ம கைராசி குடும்பம் வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கணும். நீங்க ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு நம்ம குடும்ப பிசினஸ அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். அதுதான் என்னோட ஆசை. பிள்ளைங்களை வளர்த்து பெரிய படிப்பெல்லாம் படிக்க வைக்கணும். இவங்க எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை அமையணும். நான் அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டேன். இந்த குழந்தைங்க எல்லாம் நல்ல லெவலுக்கு வந்து பெரிய ஆள் ஆகிறது நான் பார்க்கணும். நீங்க எல்லாரும் சந்தோஷமா வாழறத பார்த்துட்டு அதை போய் சொர்க்கத்தில் இருக்கிற மீனாட்சி கிட்ட சொல்லுவேன். பாத்தியா மீனாட்சி, நீ ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க கைராசி குடும்பத்துல. மீனாட்சி கிட்டயும் அம்மா கிட்டயும் சொல்லுவேன். அதெல்லாம் நடக்கிற வரைக்கும் நான் போக மாட்டேன். நான் இருக்கிற ஒவ்வொரு நாளும் என் மீனாட்சியை பார்த்துட்டே தான் இருக்கணும். என்னை இப்படியே இருக்க விட்டுருங்க. எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. யாரும் என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம். போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. இனிமே வருத்தப்பட்டு நிக்கிறதுக்கு இங்க எதுவுமே இல்லை. சரவணா, நீ சண்முகத்தை கூட்டிட்டு கைராசி குடும்ப கடைக்கு போ. ராஜேந்திரா அண்ணா, நீ ராஜேந்திரா ஏஜென்சிக்கு போயிட்டு வா. சரி, எல்லாத்தையும் பாத்துக்க. சரிங்கண்ணா. என்ன என்ன நிக்கிறீங்க? கிளம்புங்க. போலாண்ணே. சரிண்ணே, போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. அம்மா, நீங்க எல்லாரும் ஒத்துமையா நம்ம குடும்பத்தை நடத்துவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா? நான் உங்ககிட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். இனிமே எல்லாரும் ஒன்னா இருக்கணும். ஒரே வீட்டுல ஒரே சமையல் தான் நடக்கணும். என் மீனாட்சி ஆசைப்பட்டபடி எல்லாரும் ஒத்துமையா இருந்தா போதும். சரிங்க மாமா, கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரியே செய்றோம். சரி, போங்க போங்கம்மா, போங்க போங்க. பெரியம்மா எங்க போயிட்டாங்க பெரியப்பா? பெரியம்மாவா? பெரியம்மா சொர்க்கத்துக்கு போயிருக்காங்கம்மா. எதுக்கு அங்க போனாங்க பெரியப்பா? அதுவா, பாட்டி அங்கதானே இருக்காங்க. அவங்கள பார்க்கணும்ல. அவங்கள பார்த்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம கிட்ட திரும்ப வந்துருவாங்க. எல்லாரும் சமத்தா இருக்கணும். நல்லா படிக்கணும். ஏன்னா பெரியம்மா வந்தா கேட்பாங்க. சரி பெரியப்பா. பட்டு பூச்சி தியாகத்தால் பட்டு
பட்டுப்புடவை பிறக்கிறதே விட்டு கொடுக்கும் உறவுகளால் கூட்டு குடும்பம் வாழும்